மினிஸ்ட்ரி ஜர்னி ஸ்டார்ட் ஆனதுல ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எங்க கூட ஷேர். நான் was just 22+ன்றனால எப்படி மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு தெரியல. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, பியூலா ஆன்ட்டின்னு. அவங்க கிட்ட போய் நம்ம ப்ரே பண்ணால் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எங்கள் மனசில் இருக்கிறத நாங்கள் லைட்டாக சொன்னோம். அந்த மாதிரி அவள் மினிஸ்ட்ரி கமிட் பண்ணியிருக்கா, பட் எங்கே எப்படி செய்யணும்னு தெரியலை, அவளுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க ப்ரே பண்ணிவிட்டு ப்ரேயர்லேயே ஒரு ப்ராஃபஸி சொன்னாங்க. நான் 2 ஏர் மாடு வந்து ஒரு நுகத்தில் பூட்டப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ரெக்ஸ் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல தான் நீயும் இருப்ப. அவங்க அவ்வளோதான் சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியல. திடீர்னு அப்போ ஜென்ரல் செக்ரட்டரியாக எஃப்எம்பிபியில் இருந்த கிருபாகரன் அண்ணன் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னோட ஒய்ஃப் வந்து டீன்ஸ் மினிஸ்ட்ரிக்குன்னு கமிட் பண்ணியிருக்காங்களாமே. எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டீன்ஸ்க்கு மினிஸ்ட்ரிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ அவங்கள வந்து அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க.